தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜீவமாதாவின் பக்தர்களே, அன்னை மரியாவின் வேண்டுதலால் நாம் அனைவரும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இறைவனால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே இவ்வுலகத்திலே பிறருக்கு ஆசீர்வாதங்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறு ஆசீர்வாதங்களாக வாழ அழைக்கப்பட்ட நாம் கேட்கின்ற ஒவ்வொரு கொடைகளுக்கும் ஆண்டவர் இயேசு நம்முடைய அன்னை மரியா வழியாக செவிசாய்க்கின்றார். எனவே இந்த திருப்பலியிலே நம் ஒவ்வொருடைய குடும்பத்திற்காகவும் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியை நன்றியறிதலாக ஒப்பு கொடுக்கும் பாலராஜ் மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சிறப்பான விதத்திலே பெலிந்தா மரியா குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், இவானா மரியா படிப்பிற்காகவும், உடல் நலத்திற்காகவும் திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் வழியை காட்டுகின்றீர். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் ஒரே சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 18 முடிய. அந்நாட்களில்
அவள் கருவுற்று ஒரு ஆண் மகனை ஈன்றெடுத்தாள். அது அழகாயிருந்தது என்று கண்டாள். 3 மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள். இதற்கு மேல் அதனை மறைத்து வைத்திருக்க இயலாததால் அதனுக்காக கோரை புல்லால் வேலை ஒன்று செய்து அதன் மீது நிலத்தில் கீரிவற்றை பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதி கரையில் உள்ள நானாள்கள் இடையே விட்டு வைத்தாள். அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கி சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர். அவள் நாணனிலேயே பேழை கண்டு தன் தோழி ஒருவரை அனுப்பி அதை எடுத்தாள். அதை திறந்த பொழுது ஒரு ஆண் குழந்தையை கண்டாள். அது அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள். இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள் அவள். உடனே குழந்தையின் சகோதரி பார்வோன் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி, சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயை அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்துச் செல். எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு. உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண். குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய் விட்டாள். அவள் அவனை தன் மகன் என கொண்டாள். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அக்காலத்தில் மோசே வளர்ந்து விட்ட போது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தார். அவர்களிடையே பால்சுமகளை பார்த்து மேலும் தம் இனத்தவனை எபிரேயன் ஒருவன் எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார். சுற்றும் முற்றும் பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அழித்து கொன்று மண்ணுக்குள் புதைத்து விட்டார். அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கிடையே கைகலப்பு நடந்து கொண்டிருந்ததை கண்டார். குற்றவாளியை நோக்கி, உன் இனத்தவனை ஏன் அழிக்கின்றாய் என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன்? எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகின்றாய் என்று சொன்னான். இதனால் மோசே அச்சமுற்றார். நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லிக் கொண்டார். இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசேயை கொல்ல தேடினான். எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர், சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தூய ஜீவமாதாவின் பக்தர்களே, இவ்வுலகிலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய முக்கியமான குறிக்கோள், அவனுடைய படைப்பின் முக்கியமான நோக்கம் இவ்வுலகத்திலே ஆசீர்வாதமாக இருப்பது. இவ்வுலகத்திலே மற்றவர்களுக்கும் சரி, தனக்குத்தானே சரி, மற்றவர்களுக்கும் சரி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இருப்பது தான் முக்கியமான படைப்பின் நோக்கம். அவ்வாறு அந்த ஆசீர்வாதமாக இருக்க படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை நேசிப்பது, தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது. எப்பொழுது இந்த கட்டளை வாழ்வாக்கப்படுகின்றதோ அங்கே அந்த சமுதாயத்திலே, அந்த குடும்பத்திலே, அந்த சமுதாயத்திலே, அந்த நாட்டிலே ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு நாம் மாறுகின்றோம். நம்ம என்னைக்காவது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய பணி செய்கின்ற இடத்திலும் சரி, நம்முடைய பங்குக்கும் சரி, நம்முடைய சமுதாயத்திற்கும் சரி, நாம் இதை எண்ணி பார்த்ததுண்டா? நம்முடைய படைப்பின் முக்கியமான நோக்கமே நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, ஆசீர்வாதம் கொண்ட மக்களாக, மற்றவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பகிர்கின்ற மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, தான் பார்க்கின்றோம். மனித குலத்திற்கு முழுவதுமாக ஆசீர்வாதமாக இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் யூத இனம். அந்த யூத இனம் அடிமைப்படுத்தப்பட்டு நசுக்கப்பட்ட பொழுது அவருடைய கூக்குரலை கேட்டு இஸ்ராயேலின் கடவுள் என்று நாம் பார்க்கின்றோம் மோசேயை அழைக்கின்றார். மோசே பிறந்து அவரை வளர்த்தெடுத்து தான் தெரிந்து கொண்ட அந்த இனத்திற்கு மீட்பு தருபவராக, தன்னுடைய கருவியாக மோசேவை பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுது இந்த ஆசீர்வாதம் மறுக்கப்படுகின்றோம், நாம் ஆசீர்வாதம் பிறருக்கு கொடுக்க நாம் தகுதியற்றவர்களாக மாறுகின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக நாம் பார்க்கின்றோம், நற்செய்தியிலே பார்க்கின்றோம், அந்த அந்த
என்ன பண்ணுறாரு ஆண்டவர் இயேசு? சபிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக அந்த நகர்கள் எல்லாமே ஆண்டவருடைய எதனால் பார்க்கின்றோம்? ஆண்டவருடைய அந்த செய்த அற்புதங்களை அவர்கள் கண்டுகொள்ள மறுக்கின்றார்கள், கண்டுகொள்ள அவற்றை அடையாளம் கண்டுகொள்ள மறுக்கின்றார்கள். அதனுடைய விளைவாக அவர்களை ஒவ்வொன்றாக பெயரிட்டு இன்றைய நற்செய்தியிலே சபிப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பை நம்முடைய உள்ளத்திலே உணர்கின்ற பொழுது, அந்த அன்பின் வெளிப்பாடாக நாம் மற்றவர்களோடு நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக, நம்முடைய அந்த படைப்பின் முக்கியமான நோக்கத்தை நிறைவேற்றும் மக்களாக, அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ்வோம். அதற்கு முன்மாதிரியாக இருந்து சென்றவர் தான் நமது அன்னை மரியாள், நமது ஜீவ மாதா. அன்பார்ந்தவர்களே, நமக்கு எல்லா சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலும் நமக்கு முன்மாதிரியாக இருப்பவர் நம்முடைய அன்னை மரியாள். நமக்காக நம் பிள்ளைகள் என்ற அந்த பாசத்தோடு தேடி வந்து நம்முடைய கூக்குரலை கேட்டு நமக்காக தம்முடைய அன்பு மகனிடம் பரிந்து பேசுபவர் நம்முடைய ஜீவ மாதா. எனவே நான் ஆசீர்வாதம் பெற்ற மக்களாகவும், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாகவும், அந்த ஆசீர்வாதங்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வாழ அழைக்கப்பட்ட மக்களாக நாம் வாழ அன்னை மரியாவை முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தினந்தோறும் முன்னெடுத்து செல்ல இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அன்பான ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ்வுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய அது பயன்படுகின்றது.
ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருள. இறைவா, இன்றைய திருப்பலியை நன்றியின் வழியாக ஒப்புக் கொடுக்கின்ற பாலராஜ் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தியருள. மேலும் தங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற பெலிண்டா மரியா குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து குடும்பத்தில் இருக்கின்ற தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாக மன்றாடுகின்றோம். மேலும் இவானா மரியா என்னும் குழந்தையுடைய உடல் நலத்திற்காகவும் படிப்பிற்காகவும் நாங்கள் இந்த திருப்பலியை உமக்கு அன்பின் வழியாக காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் நம்பிக்கையோடு நமது அன்னை மரியாள் வழியாக கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு செவி சாய்க்கின்றார். இந்த வேளையில் சிறப்பான விதத்திலே நம்மோடு இணைந்து குழந்தை பாக்கியத்திற்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடு இணைந்து ஆண்டவர் இயேசு கற்பித்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். வாக்கு மட்டும் சொல்லிடலும் ஆன்மா நம்முடைய.
புனித மரியா உம்மிடம் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்மிடம் இயேசு கிறிஸ்து மனிதராக வளர்ந்தார். புனித யோசேப்புவே, நீர் எமக்கும் தந்தையாக இருந்து வாழ்க்கை பாதையில் வழி நடத்தும். கடவுளிடமிருந்து பார்வையும் இரக்கத்தையும் மனதிடத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். எல்லா தீமைகளில் நின்றும் எங்களை பாதுகாத்தருளும். ஆமென். புனித யோசேப்புவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு